अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्थसिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள். என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே பொது பலன்கள், அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக பார்த்தா தான் சொல்ல முடியும். அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம், நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம். ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம். இன்றைய நாள் அக்டோபர் 2ஆம் தேதி 2025 வியாழக்கிழமை. விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 14ஆம் திருநாள், உத்திராட நட்சத்திரம், மகர ராசி, விஜயதசமி இன்றைய நாள். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம், அதுலேயுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். அனைவருக்கும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். வித்யாரம்பம் அப்படின்னு சொல்லுவோம். விஜயதசமி இன்னொரு பெயர் என்ன? வித்யாரம்பம். புது விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நேற்று சரஸ்வதி பூஜையில் புக்கெல்லாம் வச்சுருப்பீங்க. இன்றைக்கி சரஸ்வதி என்ன பண்ணுவாங்க, அந்த புக்குக்குள்ளே வந்து உங்களுக்கு நல்ல பலன் கொடுப்பாங்க. எந்த ஒரு அக்கௌண்ட்ஸ் புக்காக இருந்தாலும் சரி, எதுலையாக இருந்தாலும் சரி, நல்ல தொழில் அபிவிருத்தி ஆகட்டும், நல்லா படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த புக்கில் புது ஆசீர்வாதம் பண்ணியிருப்பாங்க. டு கிவ் யூ சம் க்ரியேட்டிவ் ஐடியா. இன்றைய நாள் என்ன பண்ணால் அக்கௌண்ட்ஸ் எழுதணும், புக்கை எடுத்து படிக்கணும். ஸ்கூல் பொடி பசங்க இருந்தீங்கன்னா இன்றைய நாள் வந்து ஸ்கூல் ஜாயின் பண்ணலாம். நல்ல ஒரு ஸ்கூலில் நீங்கள் ஜாயின் பண்ணும் பொழுது ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கும். நிறைய இருக்குங்க. இப்போ ஸ்கூலுக்கெலாம் கம்மியே கிடையாது. பார்த்திங்கன்னா பயங்கரமான சக்ஸஸ் இருக்குது. ஸோ சின்ன ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறது, ஃபஸ்ட்டு விஷயத்தை ஆரம்பிக்கிறது இல்லையா, ஒரு கோர்ஸ் ஏதாவது ஜாயின் பண்ணோம், பாட்டு கிளாஸ் கற்றுக்கிறேன், இல்லை வீணா கிளாஸு, வயலின் கிளாஸு, இல்லை வேதம் கற்றுக்கிறேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு இந்த கற்றுக்கக்கூடிய சமாச்சாரம் இன்றைய நாள் ஆரம்பிக்கும் பொழுது 100% வெற்றியை கொடுக்கும். அது மட்டும் கிடையாது, ஒரு விஷயத்தில் நீங்கள் நல்லா வரணும், எல்லாத்துலேயுமே பெரிய சக்ஸஸ் கொடுக்கணும், மேன்மையை கொடுக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இன்றைய நாள் விஜயதசமி அன்னைக்கு அபராஜிதா தேவியை வழிபாடு செய்யணும். அபராஜிதா தேவி அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா கூகுளில் வரும். அது சில பேர் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம், சில பேர் பிரிண்ட்டு போட்டு வச்சு விஜயதசமி அன்றைக்கி நீங்கள் அபிஷேக ஆராதனைகள் செய்வது, இல்லைன்னா நைவேத்தியம் செய்வது, மனசார 108 தடவை அபராஜிதா தேவியை நமஹா, அபராஜிதா தேவியை நமஹா, அபராஜிதா தேவியை நமஹா அது சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணுறது. அர்ச்சனை பண்ண பயங்கர, அதாவது ரெட் கலரில் பூ இருக்கணும். பூவோட கலர் வந்து ரெட்டு இல்லை பிங்க்கு. அதில் பண்ணும்பொழுது 100% உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். ஸோ எல்லாருக்கும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். என்ஜாய் பண்ணுங்கள். பூஜை பண்ணுறீங்களோ இல்லையா, எல்லாம் ஊருக்கெலாம் போய் என்ஜாய் பண்ணிட்டு தான் வருவீங்க. ஒரு 4-5 நாளைக்கு எவனும் ஊர் பக்கம் வரமாட்டீங்க, சென்னை பக்கம். இன்றைய நாள் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னா, கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் சரி, ஃபஸ்ட்டு கடகத்துக்கு சூப்பராக இருக்குங்க, சொல்லி ஆகணும். மகரத்துக்கு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் ரிஷபத்துக்கு ஒரு 80% நல்லாயிருக்கு. மற்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்களில் நல்ல வெற்றியை கொடுக்கும், பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கும், திடீர் சந்தோஷத்தை கொடுக்கும். முழுக்க முழுக்க ஏதோ ஒரு வேலையில் நீங்கள் உங்களை என்ன சொல்லுவோம், அதை கண்டிப்பாக அதுக்குள்ளே உட்காந்துருப்பீங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இன்றைய நாளை பொறுத்தவரையும் ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக பயங்கர சந்தோஷமாகவும் இருக்கும், வேலையும் நல்லாயிருக்கும், பொருளாதாரம் நல்லாயிருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்குது. அப்பா மூலியமாக வரவேண்டிய விஷயங்கள், யூகேலேருந்து வரக்கூடிய முக்கியமான செய்தி, அல்லது வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய ரொம்ப முக்கியமான செய்தி,
அதெல்லாம் கண்டிப்பா நல்லபடியா நடக்கும். நெறைய பேருக்கு திடீர் பண வரவுகள் குடுக்கும். பெரிய ஏற்றங்கள் இருக்கு. தள்ளி போய் கொடுக்கக்கூடிய எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்க போறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல சந்திரன் போய் உட்கார்ந்துருக்காரு. அஷ்டமத்துல சந்திரன் உட்கார்ந்தாருன்னா சின்ன சின்ன வலி வேதனைகள், சின்ன சின்ன கன்ஃபியூஷன் கொடுக்கும். கரெக்டா போகக்கூடிய விஷயங்களே தப்பா தெரியும். இதுதான் கரெக்டு நமக்கு தெரிஞ்சாலும் அது தப்புங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்குது. ஸோ அதை மட்டும் நீங்கள் தைரியமாக கரெக்டாக பார்த்துங்க. மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது, நல்லாயிருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக இன்றைய நாள் எடுத்த காரியங்கள் வெற்றி மட்டும் கிடையாது, திடீர் ஏற்றங்களும் கொடுக்கும். திடீர் சந்தோஷங்கள், மனோநிலை பயங்கர சந்தோஷமாக இருக்கும். அதாவது மகிழ்ச்சின்னு சொல்லுவோம்ல, அது எந்த விதத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குமோ அந்த மாதிரி மகிழ்ச்சி கொடுக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்குது. அபாரமான நாளாக இன்றைய நாளை எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. உணவு சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அதே மாதிரி எதில் கட்டுமானம் சார்ந்த துறைகள் இருந்தாலும் சரி, மருத்துவ துறைகள் இருந்தாலும் சரி, இந்த நாள் பெரிய ஏற்றம் கொடுக்கப்படுறது. பெண்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அதிர்ஷ்டம்னா எப்படிப்பட்ட அதிர்ஷ்டம்? திடீர்னு நம்ம எதிர்பார்க்காம வரக்கூடிய நன்மைகள், சொந்த பந்தங்களுடைய வருகை, மனசு விட்டு பேசுறது, இதெல்லாம் யாரும் பேசுறதே கிடையாது. அவன் வேலையை பார்த்துட்டு காதை பற்றின்னு போயிட்டு இருக்காங்க. இதை மட்டும் பண்ணுங்க, பிறகு எதுவும் பாதிப்பு கிடையாது, நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உக்ர நரசிம்மர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் பார்த்துக்கணும். பஞ்சமஸ்தானத்திலே சந்திரன் உட்காந்துருக்கிறதுனால ஜாலியாக மனசுக்கு சந்தோஷமான ஆட்களை பார்ப்பீங்க. அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதம் உண்டு. அதுவே மிக முக்கியமாக இந்த நாள் உத்திராட நட்சத்திரமாக இருக்கனால அப்பானால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பசங்கனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ரத்தபந்த உறவுகள் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி ஆகும். சண்டைகள் நிவர்த்தி ஆகும். அமோகமான ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். நல்லா இருப்பீங்க, தைரியமாக இருங்க. ராஜகோபால சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இடம் மாறும், மனம் மாறும், ஏற்றங்கள் நிறையா கொடுக்கும். பொருளாதாரத்தில் வெற்றியை கொடுக்கும். சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும். சந்தோஷமாக நல்லா இந்த நாள் எல்லாம் பூஜை புனஸ்காரம்லாம் முடிச்சுட்டு நல்லா தூங்கலாம்னு தோணும். அதுவும் இன்றைய நாள் நம்ம வேணாம்னு சொன்னாலும் சரி, நிறைய ஏற்றங்கள். தாய் மூலியமான சந்தோஷம், தந்தை மூலியமான சந்தோஷம், கவர்மெண்ட் மூலியமான சந்தோஷம், திடீர் அறிவிப்புகள்லாம் நிறைய வரும். அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கு ஒரு புது அறிவிப்பு கொடுத்தார் பார்த்தீங்களா, ஜிஎஸ்டி இல்லை கம்மியாயிடுச்சு, டேக்ஸ் கம்மியாயிடுச்சு, ரெவல்யூஷனரி மோடி ஈரா அப்படின்லாம் சொன்னார்ல அந்த மாதிரி இன்றைய நாள் அது மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாள். மன சந்தோஷம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். மனசுல வேதனைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய நாள். இட மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாள். இன்னொரு இடத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சோமநாதேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். நீர் பணவரவுகள், அபாரமான லாபம், செல்வ செழிப்பு எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நெகட்டிவாக கனெக்ட் ஆகக்கூடிய பிளானட்டே இல்லை. அதனால் நீங்கள் குஷியில் இருப்பீங்க. மிகப்பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது. நிறைய பேருக்கு பணம் வரும். தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் நிவர்த்தியாகும். கடன் தீரக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அபிராமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம்.
மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முழு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாள். இவ்வளோ அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும், என்னால் இது பண்ண முடியும், நிறைய ஏற்றங்கள் இருக்குது, பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி ஜெயிச்சிடலாம், இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் பயங்கரமாக இருக்கும். அது ஜெயிக்க முடியும்னா ஜெயிக்க முடியும், கன்ஃபியூஷனே இல்லாமல் ஜெயிக்க முடியும். அந்தளவுக்கு நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நூல் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ஏற்றம் கொடுக்கும், உணவு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ஏற்றம் கொடுக்கும், தண்ணீர் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ஏற்றம் கொடுக்கும், அபாரமான சந்தோஷத்தையும் உடம்பு ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான சுப செலவுகள் இருக்கும். சந்திரன் போய் பன்னெண்டில் உட்காந்ததுக்கப்புறம் செலவு இல்லாமல் இருக்கும். பிரயாணங்கள் இருக்கும், ஊருக்கு திரும்பி போகிற மாதிரி, கொஞ்சம் பஸ்ஸு ட்ராவலு, ட்ரெயின் ட்ராவலு, இதெல்லாம் கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதில் செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதில் ஒரு சந்தோஷமும் இருக்கும்னு வைங்களேன். ஸோ எல்லாம் கலந்த கலவையாக தான் இன்றைய நாள் இருக்கப்படுது. மிகப்பெரிய மகிழ்ச்சியும் ஆனந்தத்தை காணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் கைகூடும். லாபஸ்தானத்தில் போய் சந்திரன் உட்கார்ந்துருக்கும் போது பணம் வராமல் எப்படி இருக்கும்? பயங்கர சந்தோஷம், நல்ல லாபம், தெளிவாக இருக்கிறது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது, வாட் எவர் இட்ஸ் த டார்கெட், அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறது, இதுதான் அவங்களுடைய குறிக்கோள்னா அந்த குறிக்கோள் நிறைவேறுவது. அபாரமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரியநாராயண பெருமாள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் பிங்க் நிறம். ஸோ இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேச்சனா சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களாணி புவந்த்ரோணு கொண்பந்து தாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.